ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு ஆயில் சல்யூட். இந்த பிரச்சனை வந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, நம்ம காஷ்மீர்ல வந்து 26 சுற்றுலா பயணிகள் வந்து இந்துக்களை வந்து பயங்கரவாதிகள், அதாவது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் வந்து சாவடிச்சிட்டாங்க. அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சில பேர் வந்து காயமடைந்தாங்க, இந்துவா இல்லை முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை வந்து சாவடிச்சாங்க. அதுல ஒரு இந்துக்களை காப்பாற்றுறதுக்காகவே ஒரு முஸ்லீமை வந்து சுட்டு சாவடிச்சிருக்காங்க. ஏன்னா நீ ஏன் வந்து இந்துக்களை சப்போர்ட் பண்ற அப்படின்னு. அங்க இருந்த இந்துக்களை வந்து முக்கவாசி காப்பாற்றினது அங்க இருக்கிறவங்க தான். அங்க இருக்கிற முஸ்லீம் தான் வந்து இந்துக்களை வந்து காப்பாற்றுது. பெரும்பாலும் இந்துக்களை காப்பாற்றுறது அவங்க தான். ஆனால் நம்ம வந்து ஒரு சில கமெண்ட்லாம் நம்ம அதை பார்க்கும்போது வந்து அவங்க நம்ம தீவிரவாதிகள் நம்ம வந்து இது பண்ணிடுச்சு, அதெல்லாம் தப்பு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா வந்து எல்லா மதத்துக்காரங்களும் வந்து இருக்கிற ஒரே நாடு பார்த்தா நம்ம இந்தியா தான். எந்த ஒரு கண்ட்ரிலுமே அப்படி கிடையாது. அதிகபட்சமா இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், எல்லா மக்களுமே இருக்கிற ஒரே நாடு நம்ம வந்து இந்தியா தான். பாகிஸ்தான்கார உள்ள வந்துட்டான், 26 பேர் சாவடிச்சிட்டான். இந்தியா என்ன பண்ணிச்சு? தமிழ்நாட்டுல இருந்து கேட்கலாம், எதிர்கட்சியிலிருந்து கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாகிஸ்தான் வந்து 75% வந்து இந்த நீர்நிலை நம்பிதான் இருக்கு. அதாவது நம்ம இதுல இருந்து போற நதி சிந்து நதி, அதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அவங்க பொருளாதாரத்தை நம்ம ஒன்றும் கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து அந்த நதியை வந்து தடுத்தாங்க. இதனால வந்து பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தண்ணியை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ரத்தம் ஆடு ஓடும் அப்படின்ற வந்து பாகிஸ்தான் என்ன சொன்னான். அவன் திருந்த மாட்டான், அவன் அப்படிதான் சொல்லுவான். எவ்வளோ அடிப்பட்டும் அவன் மேலேதான் காமிப்பான். அதுக்கு இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, உங்களால முடிஞ்சா நீங்க பாத்துங்க அப்படின்னு போச்சு. ஐநா சபையில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து இந்தியா சப்போர்ட். பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணல, இந்தியாவுக்கு தான் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு பெரிய சப்போர்ட்னா நம்ம ரஷ்யா, அமெரிக்கா. நேற்று வந்து 1:30 மணிக்கு 1:30 வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஒரு 4-5 தலைமை இடத்தை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. அது என்ன இடம்னா வந்து தீவிரவாதத்துக்கு பயிற்சி கொடுக்குற முகாம். அங்கிருந்த தீவிரவாதிகளை பயிற்சி பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இந்தியா எந்த அளவுக்கு பண்ணணும் அவங்க சத்தியமா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த இந்தியா வந்து அமைதியாக போயிடுவாங்க இல்லையா, பேச்சுவார்த்தைக்கு தான் வருவாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து எல்லா நாடும் போயிட்டான், எங்களுக்கு ஆதரவு தாங்க, இதுமாரி பண்ணுறாங்க போகிறாங்க, தண்ணியை வந்து தர சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா எந்த நாடுமே பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா தீவிரவாதிகள் வந்து அதிகமாக இருக்கிறதுமே பாகிஸ்தான் தான். இன்னொன்று சொன்னாங்க பாகிஸ்தான்காரர், என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் தீவிரவாதிகளை வச்சிருக்கோம், ஆனால் இங்கிருந்து தான் நாங்கள் வந்து எல்லா நாட்டுக்குமே நாங்கள் தீவிரவாதிகளை அனுப்பிச்சு விட்றோம் அப்படின்ட்டாங்க. அவன் எல்லா மேலும் ஒரு போட்டு போட்டான். அதனாலே தெரியல, எந்த நாடுமே உலக நாடுகளும் சரி பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. பாகிஸ்தானில் 9 இடங்களில் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டியுள்ளது. பகல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களுக்காக பாகிஸ்தானை பழித்திருக்கவே ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டது. பகல்காம் தாக்குதலில் 26 பெண்களின் கண்முன்னே அவர்களின் கணவர்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். கணவர்களை இழந்த பெண்கள் இந்தியாவில் சிந்தூர் பொட்டு வைப்பதை தவிர்த்து விடுவார். 26 பெண்கள் பொட்டு வைப்பதை தவிர்க்கும் நிலையை தீவிரவாதிகள் ஏற்படுத்தியதால் பழித்தீர்க்கும் நடவடிக்கையை ஆபரேஷன் சிந்தூர். பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கும் வகையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டது. இங்கதான் ராணுவத்திலிருந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போனுச்சுன்னா குறைஞ்சது 2 நாளுக்கு வரைக்கும் அவங்க தாக்கு வைக்க முடியாது பாகிஸ்தானால. அந்த அளவுக்கு பொருளாதார நாடுகள் ரொம்ப டவுனா இருக்காங்க. இந்தியாவுக்கு நிற்கவே அவங்களால முடியாது, வாய்ப்பே கிடையாது. சிந்து நதியை வந்து நம்ம வந்து இது பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து என்ன சொன்னா, பாகிஸ்தான் உள்ள இருக்கவங்களாம் பாவம், நீங்க வந்து உங்களுக்கு தைரியம் சீனாவுக்கு எதிராக நீங்க மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு. நம்ம என்ன சீனாவை நம்ம பண்ணா, சீனாவை நம்ம சாவடிச்சான், அவன் சாவடிச்சான். இப்போ சாவடிச்சதுக்கு எதாவது நம்ம வந்து போட்டு வர முடியும். வேணா நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்மளும் சப்போர்ட் பண்ணல, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றானோ ஒரு சில பேர்லாம். அவனா என்ன சொல்றது இல்லை. இந்திய ராணுவம் பண்ண சரியா தப்பா கமெண்ட் பண்ணுங்க.